6 வந்தோம். பரவாயில்லையோ? 107 215 199 199 ப்ரைஸ் கிடைச்ச எல்லாத்துக்கும் ஆனந்தமாக இருக்குமே. ஆமாம், குக்கர் வேண்டாக்காங்க. வீட்டில் பிரியாணியா அல்லது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா கிறிஸ்மஸ்க்கு சொன்ன நாங்கள் சாப்பிடுவோம். கர்த்தர் தந்த ப்ரைஸ்னா இதெல்லாம் நம்ம கிடைக்காதவங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நான் எங்களுக்கு மட்டும் தரலையே, மோகன் சிங் அங்கிள் ஏமாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன். எங்களுக்கும் தந்திருக்காங்க. நாங்களும் முன்னாடி பார்ப்போம், விடதான் மாட்டேங்க. எல்லாரும் பார்த்து ஏசப்பா வந்துருக்கும். கண்டிப்பாக எல்லாம் பிடிச்சிருக்கு. சரிங்களா? ஆமாம், ஒரு சின்ன பையன் யாராச்சும் வந்துடுவாங்க. ஒரு ரொம்ப சின்ன பையனாக இருக்கணும். எனக்கு சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைனாக இருக்கணும். அதை யார் இருப்பாங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யாராச்சும் படிக்கலாம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி. வாடா என் செல்லக்குட்டி, ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஆமாம், வாய் தைரியமாக வந்து நின்றுருக்காங்க. அவன் தைரியத்தை பாருங்கயா. சரிங்களா? அவங்க பேர் என்ன பேர்? என்ன பேர்? ஜான் வின்சன். ரைட், சூப்பராக இருக்கு அவங்க பேர். உங்களுக்கு ஒரு 2 பேர் வந்தால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டி தான் வைக்க போகிறேன். சரியா? சரி, உங்கள் பேர் என்ன பேர்? அம்மா வாய்ஸே கலீர்னு இருக்கேன். சரி, ஜெரோஸுக்கும் ஜான் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ ஸ்டேஜ் கூப்பிட்டாச்சு, ஒரு போட்டி வச்சு அவங்க உங்களுக்கு எனக்கு. சரியா? போட்டி வச்சுக்கலாமா? உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் 2 பேரும் ஒரே செய்து, நான் மட்டும் ஒரு செய்து. சரிங்களா? உங்கள் 2 பேரும் சேர்ந்து, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அண்ணனோட சண்டைக்கு போகிற போறீங்க. WWF நடத்த போகிறோம். இப்போ பிரகாசபுரத்தில் இந்த ஸ்டேஜில் வச்சு சண்டை போட போகிறோம். யார் ஜெயிப்பா, நீங்களா நானா? ஜெரஸ் பார்த்துக்கோ, யார் ஜெயிப்பா சொல்லு. ஓஹோ, பிரகாசபுரம் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எனக்கு சேர்ந்தது. அமைதியாக தயவு செய்து அடிச்சு கிழிச்சு துவைச்சிடாதா. உனி நம்பி மேலே வந்ததுக்கு நீ தான் ப்ரைஸ் கொடுக்க அப்படின்ட்டு. ஆமாம், அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தாங்க. சின்ன சின்ன ப்ரைஸ். நாங்கள் கிளாப் பண்ணிடலாமே. ஆமாம், இப்போவும் நல்லா பார்த்துக்கணும்.
அந்த பெரிய போர்ப்படை தலைவர்கள்லாம் நின்று பயந்துட்டு இருக்கிற நேரத்துல கோலியாத்தை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. அப்படிதானே இப்படிவோடு தாவீது வந்தாரு. ஏலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னப்பா இது வேற சண்டை போடணும்னு நினைச்சாலும் ஒரு முழுமாடு மாதிரி கோலியாத்து நிற்கான், அவனை அடிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு. இதே மாதிரி தான் தாவீது போய் இருந்தாரு. யார் வின் பண்ணா? தாவீது தான் வின் பண்ணாரு. அப்படிதானே இந்த தாவீதுக்குள்ள யார் இருந்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்படிதானே நான் உட்காந்துக்கிட்டு நீங்க உட்காந்துக்கலாம் வீட்டுக்கு அதில் பேட்டிக்கு தெரியாங்கடா. உட்காந்துக்கலாம். அவன் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் ஒரு பெரிய கோலியாத்தை பார்த்து பயந்த மாதிரி இருக்கும். அப்பா 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியுமா? ஒரு பவுன் கூட எனக்கு சேர்த்து வைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்காரு. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு மனப்பெரிய கஷ்டங்கள் வந்த மழை போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல போயிடும். யார் நம்ம கூட இருக்கணும்? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பிரகாசபுரமே உங்களை பார்த்து இந்த பாட்டு இந்த கரங்களை தட்டி வச்சா இந்த பாட்டை நான் பாடுவேன். மாற மாட்டேங்க. சூப்பரா பாட்டீங்களா? இப்ப எங்களுக்கு கொஞ்சம் நாங்க இருக்க பாத்தீங்களா? ரெடி 1 2 3 4 தெரிய
பெரிய ஆகாரம் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா எல்லாம் நடக்கும். பிரகாசபுரமா குக்கா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பாட்டு பாடணும். எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? சார் பின்னாடி உள்ள சார்லாம் பாட்டு பாடணும்னு நினைச்சேன். என்னை விட ரொம்ப அழகா பாடுறீங்க. திருப்பினா ஃபுல் வைடு கிடைக்கும். அதுல வேற பெரிய ஏரியா பார்த்தீங்களா? கவர் பண்ணி அவர்களும் எனக்கு பரவாயில்ல, எல்லாருமே சூப்பரா பாடுறீங்க. கரெக்டாக கட்டிடலாம். உங்க வாழ்க்கையிலையும் கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில கோலியாத் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க தாவீது மாதிரி தான் தெரியுங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏசப்பா இருந்தா நிச்சயமாக இந்த கோலியாத்தை ஜெயிச்சிருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவிலே குழந்தை வடிவம் பெறுகிறார். மண்ணுலகில் தேவனை இறங்கி வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2024 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இப்போ ஏசப்பா உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் வருகைக்கு உள்ள வந்துட்டார். நம்ம கரெக்டா பிரகாசபுரம் சர்ச்சில் இங்க வந்து நின்ட்டாங்க. ஏமா 2ஆம் வருகைக்கு நான் வந்துட்டேன். நல்லா கவனிச்சுடுங்க. 2ஆம் வருகைக்கு நான் வந்துட்டேன். யார் கூட யாரெல்லாம் பரவத்துக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் வருவீங்க? வீட்டாரோட வந்திருக்கீங்களா? கணவர் எங்க? அதாவது வேலை பார்த்துருக்காரு. வருவார் இங்கே வருவார். நானும் என் வீட்டார் போகின்ற யாரும் சேவிக்கணுமா? அவன் ஏசப்பா இப்ப 2ஆவது வருகைக்கு இங்க வந்தாலும் போக ஆயத்தமா இருக்கணும். ஆனா குடும்பத்தாரோட கூட யாரெல்லாம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு குடும்பத்தாரோட கூட யாரெல்லாம் வந்து கர்த்தரை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். யோசுவாவை போல நானும் என் வீட்டார் போகின்ற கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் என்ற பாடலை சகோதரி அர்ஷிதா அவர்கள் மத்தியிலே பாட கேட்போம். ஒரு நதி ஓடி 4 ஆறுகளாக போயிடும். சரியா? வாங்க பிரைஸ்.
மொழிகள் எத்தனை? நீங்க சொல்லக்கூடாது. எத்தனை? ஆர்வமான இருக்காங்க. 3000. பரவாயில்ல, உங்க ஊர்ல டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் வந்துருங்க. இஸ்ரவேலர் எரிகோ கோட்டையை எத்தனை முறை சுற்றி வந்தனர்? எத்தனை தடவை? 7. அப்புறம் யாராவது ஒருத்தர் 13. கரெக்ட். யார் சொல்லுங்க? ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஊரில் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க ஆன்சர். ஏசப்பா எல்லாரும் ஜோக்கிடுறேன். அவன் வந்ததுக்கு குக்கர் 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 குக்கரு. நூற்றி 181 181 181 167 167 167. தயவுசெய்து டோக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போன கிடையாது, உள்ள இருக்கிறவர்கள் தான் டோக்கன் உடனே வந்து வாங்கணும். 136 136 124 யாருக்காச்சும் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுருங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இப்போ போகும்போது நான் தரேன். வெயிட்டாக இருக்காது இது மட்டும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 6:13. சத்தம் போட்டு முன்னாடி இருக்கிற லைன்ல யாராச்சும் வசனம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவயவங்கள் என்னது? நம்ம கை, காலு, கண்ணு, மூக்கு, காது எல்லாமே யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆமா, கடைசி நாள்ல கணக்கு கேட்பார் தானே. தேவன் வருவார், கணக்கு கேட்பார். அதனால பரலோகராஜ்யத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை. இப்போ இந்த பூலோகம்னா நம்மளுக்கு வாடகை வீடு தான். இது முடிஞ்சோடனே எங்கே போகணும்னு ஆசைப்படுவோம்? பரலோகத்துக்கு போகணும் ஆசைப்படுவோம். அந்த பரலோகத்துக்கு போக முடியாத சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் நம்ம எங்க அங்கே கொண்டு போகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். என்னென்ன தடைகள் அப்படின்ட்டு இந்த பாட்டு மூலமா நம்ம கேட்டலாமா? நம்ம செய்தி போட்டலாமா?
தையல தையல தைய தையல தையல தைய தையல தையல தைய தைய தையல 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 தைய தையல தையல தைய தையல தையல தைய தைய தையல அன்னைய பொன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு வாழ்வு உலகத்தில் உண்டே கையோடு கை சேர்த்து நாங்கள் என்ன பாவம் செய்ய போகிறோம் ஷேர் பண்ணுறீங்களோ யூத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்ம என்ன பாவம் செய்யணும்னு பார்த்தோமா கையோடு கையும் சேர்த்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம நைட்டு 1 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் ஓட்டுனா நீங்க என்ன பாவம் செய்றீங்க பார்க்கலாமா? கண்ணோடு கண்ணும் சேர்த்து அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்காம சுட்டி டிவி பார்த்தேன்னா இந்த கண்ணு மோசம் போகாது. வச்சுட்டே இருக்க சண்டே கிளாஸ் போற எல்லாரும் எங்களை சொல்லிட்டிய எங்க அண்ணமார் அக்கமார் சொல்லிட்டிய எங்க அப்பா அம்மாவை மறந்துட்டீங்களோ? பெற்றோர்கள் இருக்காங்களோ? பெற்றோர்களே நீங்க என்ன பாவம் செய்றீங்கன்னு பார்க்கலாமா? கண்ணோடு கண்ணும் சேர்த்து ஐயா சேர்த்து போது சர்ச்சுக்குள்ள தூங்குனா இந்த கண்ணு மோசம் போகாது. Oh
பாட்டியம்மா மாதிரி படிச்சிருவோமா? அம்மா என் பாட்டியம்மா ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் சங்கீதம் பாடக்கடவன். ஒருவன் துக்கமுகமாக இருந்தால் அவன் புலம்பல் பாடக்கடவன். ஒருவன் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் அவன் உன்னத பாட்டை பாட கடவன். ஒருவன் வேண்டுதலோடு இருக்கிறான் என்றால் அவன் விண்ணப்பத்தை பாடலாக பாட வேண்டும். இன்று ஆண்டவராகிய பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்ற திருநாளை கொண்டாட நாம் வருகை தந்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியோடு நாம் சங்கீதத்தை பாடவா, இல்லை இஸ்ரவேல் தேசத்திலே குடிமக்கள் ஓரமிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த அவலநிலையை புலம்பலாக நான் இந்த இடத்திலே பாடுவதா, இல்லை தேவனுடைய புகழை அன்பு நாதர் இயேசுவினுடைய அழகு பிரமிப்பானது, அவருடைய வல்லமை மிகச்சிறந்தது என்று சொல்லி நான் உன்னத பாட்டை பாடவா? இந்த நேரத்திலே நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஈரானிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அவர் குறிப்பிடுகிறார், நாங்கள் 220 ஏவுகணையை நாம் இஸ்ரேல் நோக்கி நாங்கள் ஏவினோம். அதிலே 187 ஏவுகணைகள் வானிலே வான் பாதுகாப்பு சாதனத்தால் அழிக்கப்பட்டது. மீதி 33 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணி குறியீடை தாக்குகின்ற நேரத்தில் ஏதோ ஒரு ஆபர்த்தன சக்தி அதை ஆளரவம் இல்லாத ஒரு குடிமக்கள் இடம்பெறாத இடத்தில் வெடிக்கச் செய்கிறது என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் சாட்சியாக குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் அங்கே யுத்தம் என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் அங்கே யுத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த வல்லமையை நான் இந்த இடத்திலே நான் பாடுவதா? கடந்த 2-3 வாரங்களாக நாம் மழை காட்சிக்காக நாம் ஜெபித்தோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களிலே மழை பெய்தது, இன்னும் மழை நமக்கு காணாது. அந்த மழைக்காட்சியை குறித்து நான் விண்ணப்ப பாடலை நான் பாடவா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த 4 குணாதிசயங்களும் கொண்ட ஒரு அம்சத்தை நான் சிங்கிள் ஸ்டீவிலே நான் பாட வேண்டும் என்று நினைத்து இந்த பாடலை, அதுவும் இசையால் உலகத்தை கட்டுகின்ற ஒரு ராகத்தால் இந்த பாடலை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகவே தான் இந்த பாடலை நான் உங்கள் மத்தியிலே நான் பாட விரும்பியிருக்கிறேன். இந்த பாடலை நான் உலக தலைவர்களுக்கும் யுத்த வீரர்களுக்கும் உலகின் அத்தனை குடிமக்களுக்கும் நான் இந்த பாடலை நான் அர்ப்பணிக்கிறேன். மூலம்
தேங்க்யூ.